வெல்கம் டு திஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். லாஸ்ட் வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தோம். அதோட கண்டினியூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுறோம் இல்லைங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு. இது வந்து செகண்ட் ஒன். இது வந்து நாமினல் அக்கௌண்ட் நேச்சர். ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மொத்தமாக நெட் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்குது, நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் என்ன ஆகுது அப்படின்றத, என்ன நமக்கு வருதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்னொன்று வந்து ப்ராஃபிட் கம்பேரிசன், அதாவது லாஸ்ட் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு வந்தது, இப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அப்புறம் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம வந்து எந்த இதில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம எக்ஸ்பென்சஸை சரி பண்ணுறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. அப்போ இதுக்காக இந்த முக்கியமான பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட், அவுட்வர்ட், கேரேஜ் அவுட்வர்ட், ஆஃபீஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ட்ஸ், டிவிடெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இதெல்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு. டெபிட் அண்ட் கிரெடிட்டில் என்னென்ன போடணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டெபிட் சைடில் நம்ம செலவு பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து டெபிட் சைட்லேயும், நமக்கு வரக்கூடிய இன்கம் வந்து கிரெடிட் சைட்லேயும் போடணும். ஓகேவா. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடும்போது நமக்கு வந்து பேலன்ஸ் வரும் இல்லைங்களா, ஐ மீன் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. அதாவது கிராஸ் ப்ராஃபிட் வந்தாலும் சரி, கிராஸ் லாஸ் வந்தாலும் சரி, நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது போடணும். ஓகேவா. ஸோ இதில் கிராஸ் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் வந்து வந்தது அப்படின்னா அதை வந்து கிரெடிட் சைடு போடுவோம். கிராஸ் லாஸ் வந்ததுன்னா அதை டெபிட் சைடில் போடணும். ஓகேங்களா. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஓகே. கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் போடணும் அப்படின்னா, கிரெடிட் சைடில் போட வேண்டியது என்னன்னா, டிவிடெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இதெல்லாமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ பை டிவிடெண்ட் ரிசீவ்டு 9,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அண்ட் தென் ரெண்ட் ரிசீவ்டு, அதோட அமௌண்ட் கிரெடிட் சைடில் மொத்தமாக கிரெடிட் சைடில் போட வேண்டியது இவ்வளோ தான். மற்ற எல்லாமே வந்து நம்ம டெபிட் சைடில் தான் போடணும். டெபிட் சைடில் போட வேண்டியது என்னது, டு கேரேஜ் அவுட் ஆஃபீஸ் ரெண்ட். ஓகேவா. அண்ட் தென் வந்து ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ட்ஸ், இதெல்லாமே வந்து கிரெடிட் சைடு டெபிட் சைடில் வரும். ஓகேவா. கேரேஜ் அவுட்வர்ட், ஆஃபீஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரி, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் பேட் டெப்ட்ஸ், இதெல்லாமே வந்து டெபிட் சைடில் வரணும். ஓகேவா. நமக்கு கிரெடிட் சைடில் பேலன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட். இதே டெபிட் சைடில் பேலன்ஸ் இந்த ரெட் கலர் இருக்கிற பார்த்தீங்களா, இது வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நெட் லாஸ். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வருது. கிரெடிட் சைடில் வந்து தான் பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, டெபிட் சைடில் ஸோ கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா 1,20,300, இது வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து நெட் ப்ராஃபிட். இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஸோ நெட் ப்ராஃபிட்டை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, 31st December 2017 இயர் எண்டிங்கோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதில் வந்து கிராஸ் ப்ராஃபிட், ஃப்ரைட் அவுட்வர்ட், பேக்கேஜ் சார்ஜஸ், இதெல்லாமே வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ட்ரு பண்ணணும். அண்ட் தென் நம்ம ரிசீவ் பண்ணதெல்லாம், நமக்கு என்னெல்லாம் ரிசீவ் ஆகிடுது, பேக்கேஜ், சேல்ஸ்மேன் கமிஷன், ப்ரொமோஷனல், ஆஃபீஸ் டெலிஃபோன், இதெல்லாமே வந்து டெபிட் சைடில் வரும். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, இது வந்து கிரெடிட் சைடில் வரும்.
அண்ட் தென் ரிப்பேர்ஸ் ஆன் வெஹிக்கல்ஸ் இதெல்லாம் டெபிட் சைடில் தான் வரும். ரெண்ட் ரிசீவ்டு இது வந்து கிரெடிட் சைடில் வரும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெபிட் சைடில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சொல்யூஷன் என்ன நம்ம சொன்னோம் இல்லையா, பை கிராஸ் ப்ராஃபிட் இது வந்து கிரெடிட் சைடில் போட்டணும். அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு அண்ட் தென் ரெண்ட் ரிசீவ்டு. ஓகேங்களா? ஸோ டெபிட் சைடில் வந்து டு ஃப்ரைட் அவுட்வர்ட், பேக்கிங் சார்ஜஸ், சேல்ஸ்மேன் கமிஷன், ப்ரொமோஷனல் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்பென்ஸ், ஃபினான்சியல் சார்ஜஸ், வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணது, வெஹிக்கிளோட டெப்ரிசியேஷன் அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் பெய்டு இதெல்லாம் வந்து டெபிட் சைடில். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இன்னொன்று என்னதுன்னா பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. லாஸ்ட் சம்மில் வந்து பேட் டெப்ட்ஸ் வந்து நமக்கு இருந்தது. இப்போ வந்து பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்டு. பேட் டெப்ட்ஸ் எப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் வந்து கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக நமக்கு அது வந்து திரும்பி ரிட்டர்னே ஆகாது. அதாவது தமிழில் வந்து வரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வரவே வராது. இன்னும் பேச்சு வழக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது திரும்பி ரிட்டர்னே ஆகாது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து பேட் டெப்ட்ஸ். இப்போ வந்து இந்த டெப்ட் வந்து நமக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு, திரும்பி வந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து இன்கம். ஸோ பை பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்னு கிரெடிட் சைடில் 4000 பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் போன கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லிங்களா, டெபிட் சைடில் பேலன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடியது நெட் லாஸ் அப்படின்னு சொல்லல. ஸோ இந்த இதில் டெபிட் சைடில் பேலன்ஸ் வந்து அதிகமாக 84,900. பட் கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 11,800 ருபீஸ் வந்து. ஸோ டெபிட் சைடில் வந்து பேலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சம்மில் வந்து நமக்கு வந்து நெட் லாஸ் வந்துருக்கு. நெட் லாஸ் எவ்வளோ இருக்குன்னா 11,800 ருபீஸ் வந்து கிரெடிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கான ஃபார்மெட். இப்படி தான் வந்து நம்ம போடணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will see you in next video. Please subscribe my channel. Bye.